சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திடீரென துரைமுருகனுக்கு ஏற்பட்ட வலி, மருத்துவமனைக்கு ஓடி சென்று பார்த்த ஸ்டாலின். அதாவது சமீப காலமாகவே திமுகவின் கோபாலபுர இல்லத்தில் நடந்து வரும் அசம்பாவிதம். காரணம், திமுக ஊழல் செய்து கட்டுக்கட்டாக கோடிக்கணக்கில் பணங்களை கோபாலபுர இல்லத்தில் சேர்த்து வைத்ததுதான் இதற்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது. மேலும் ஸ்டாலினது காரில் கூட திடீரென டயர் வெடித்தது விபத்துக்குள்ளானது. மேலும் ஸ்டாலின் கலந்து கொண்ட பொதுக்கூட்டத்தில் கூட அவரது இருக்கை அருகே இருந்த கட்டுவிரியன் பாம்பு போன்ற பல அசம்பாவிதங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் வருகிறது. தற்போது கூட துரைமுருகன் அவர்களை மூச்சுக்குழாயில் பிரச்சனை என்ற காரணமாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். தொடர்ந்து அவர் உடல்நிலை சீராக உள்ளது என மருத்துவமனையின் தரப்பிலிருந்து அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது. ஸ்டாலினும் சென்று பார்த்துவிட்டு வந்தார். தற்போது நேற்று திடீரென துரைமுருகனுக்கு மூச்சு விட முடியாமல் அவதிப்பட்டிருக்கிறார். காரணம் சளி தொல்லை என கூறப்படுகிறது. இதனால் பதறிப்போய் ஸ்டாலின் அவர்கள் ஓடி சென்று துரைமுருகனை பார்த்திருக்கிறார். கடைசியில் மருத்துவர்கள் எதுவும் இல்லை என சொன்ன பிறகுதான் ஸ்டாலின் அவர்கள் நிம்மதியானாராம். ஆனால் இது சாதாரண வலியா என்று கேட்டால் உண்மையாக அது வலியே கிடையாது. அமித்ஷா போடும் திட்டம். அமித்ஷா கிட்டத்தட்ட 12 அமைச்சர்களை தனது வலைக்குள் கொண்டு வந்திருக்கிறாராம். தற்போது KN நேரு முதலில் கைது செய்யப்படுவார் எனவும் அடுத்து துரைமுருகன் தான் கைது செய்யப்படுவார் என்கின்ற தகவலும் வெளியாகியிருக்கு. இதனால் திமுகவில் உள்ள முக்கியமான அமைச்சர்கள் தற்போது அதிர்ச்சியில் உள்ளார்களாம். அதனால்தான் துரைமுருகன் மருத்துவமனையிலே இருந்து கொண்டு தன்னை காப்பாற்றி கொள்ள போராடுகிறார். தொடர்ந்து வெளியே வருவதற்கு பதிலாக மருத்துவமனையில் தன் உடம்பில் பிரச்சனை என செந்தில் பாலாஜி போல கூறிக்கொண்டு எப்படியாவது இந்த அமலாக்கத்துறையிடமிருந்து தப்பித்து விட வேண்டும், இந்த தேர்தலில் வெற்றி காண வேண்டும் என துரைமுருகன் முடிவு செய்ததாகவும் தற்போது செய்திகள் வந்திருக்கு. தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலினையும் கைது செய்ய வேண்டும் என்பதுதான் அமித்ஷாவின் திட்டம். அவ்வாறு உதயநிதியை கைது செய்யவிட்டால் கண்டிப்பாக திமுகவின் எதிர்காலம் அஸ்தமனமாகிவிடும். தொடர்ந்து ஸ்டாலின் அவர்களோ இம்முறை வெற்றி பெற முடியாது. திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழந்துவிடும். 15 ஆண்டு காலத்திற்கு திமுக என்ற கட்சியே இல்லாமல் போய்விடும் என்ற கணக்கு தான் தற்போது போடப்பட்டிருக்கு. அது மட்டுமில்லாமல் திமுகவுக்கு இம்முறை 4 முனை போட்டி. தவேக தலைவர் விஜய் புதிய கட்சியோர் ஆரம்பித்ததிலிருந்து திமுக தான் எதிரி என கூறிக்கொண்டு வருகிறார். இதனால் தான் திமுகவின் முக்கிய அமைச்சர்கள் தற்போது பயந்து வேஷம் போடுகிறார்கள் என்ற செய்தி வெளியாகியிருக்கிறது.